ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கொஞ்சம் ரஸ்க் இருந்துச்சு. அந்த ரஸ்க் வச்சு பண்ண சிம்பிளான ரஸ்க் அல்வா தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அதை நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் ரஸ்க் எடுத்து உடச்சி அந்த பேனில் சேர்த்துக்கலாம். ரஸ்க்கை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். 2-3 நிமிஷம் நல்லா நெய்யில் அந்த ரஸ்க்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரஸ்க்கை லைட்டாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த ரஸ்க்கை நம்ம பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வறுத்த ரஸ்க்கை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். திரும்பவும் அதே சட்டியை தான் நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் ஹல்வா செய்கிறதுக்காக. சட்டி கொஞ்சம் சூடானதும் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். அது சூடாகிற வரை வெயிட் பண்ணலாம். பால் கொஞ்சம் சூடானதும் அது கூடவே 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா சூடானதுக்கப்புறம் 5 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற வரை வெயிட் பண்ணணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சிருந்த ரஸ்க்கை இதில் சேர்த்துக்கிறேன். ரஸ்க்கை பாலில் சேர்த்ததுமே நல்லா ஊறி வந்துடும். இது கொதிக்கிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகிற வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கட்டியாகி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நெய் சேர்க்க சேர்க்க கொஞ்சம் கட்டியாகிட்டே வரும். அல்வா பதத்துக்கு வர்ற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. கூடவே இடித்து வச்சிருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஈஸியான ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே பிரெட் அல்வா மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி டின்னருக்கு பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அது கூடவே இந்த ரஸ்க் அல்வா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.